ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன கேம் பிளே பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் 3D. வாங்க ஃபன் பண்ணுவோம். நம்ம இந்த கிளவி பார்த்தீங்கன்னா போன எபிசோட் போட்டு பிறந்துட்டோம். ஆனால் இந்த எபிசோட சாவடிக்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி கைஸ், இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கயா. ஓகே, சரி வாங்க சின்ன கேம்குள்ளே போயிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா சாப்டர் 5. ஏன்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 வரைக்கும் தான் அமௌண்ட் இல்லை. மிச்சத்தில் ஓப்பன் பண்ணணும்னா நான் அமௌண்ட் கட்டி தான் பே பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானே ஒரு 3 இதை பே பண்ணி தான் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் கான்கேப் பிளான் அதான் ப்ளே பண்ண போகிறோம். மிஸ்டி நியூ மோட்டோ கிளாம் கெட் யுவர் ஸ்டாண்ட் என்ன படித்தாலும் எனக்கு ஒன்றும் புரிய போதில், படிக்க முடியாது தெரியும், புரியுது அந்த நல்லா இங்கிலீஷில் பெரிய ஆள்லாம் கிடையாது. சரி, கட் ஸ்கேனில் என்ன ஸ்கேன் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை பார்த்தா தெரிஞ்சிடும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா. ஓய், என்னோட கிழவிக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாச்சுஸ் இருக்கா? ஆடி பாவி, என்ன தெரியாமல் போச்சு. என்ன நடக்குது இங்கே? ஓ தலை, நீயா? ஓ நீ தான் இவ்வளோ ஸ்டாச்சு நின்றுக்கிறியா? ஒரே தலை இன்னும் போட்டு தள்ளணும்டா டேய். ஓய், என்ன நடக்குது இங்கே? ஓ தலைக்கு லவ் நடக்குதா? சரி 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 சரி, கடைசியில் ஆப்பு வைப்போம். ஏய், ரொம்ப சீன் போனதுலே, என் தலையை ஏமாற்றி வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்கள, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு ஐயால. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மிஷின் தாங்க. இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் கிடையாது. என்னென்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் ஒரு பவுல் மட்டும் எடுக்கணும். அந்த பவுலுக்கு வந்து இந்த நம்ம ஸ்கேரி ஸ்டேஞ்சர் அவன்கிட்ட இருந்து அந்த காங்கிரீட் ஆட்டையை போட்டு வந்து அந்த கிளவிக்கு வந்து மேக்கப் செட் ரூம் கூட கலந்து விடணும். கடைசியில் பண்ண நீங்களே பாருங்கள். இப்போ அந்த பவுல் பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுமா இருக்குன்னா, அந்த வெரண்டாவுக்கு பார்த்தீங்களா, அந்த வெரண்டா ரைட்டு லெஃப்ட் சைடில் 2 ரூம் இருக்கும். அந்த ரூமில் ஒரு ரூமில் தான் இது இருக்கும். நான் இந்த ரூமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. ஒர்க் ஷாப் இதில் தான். ஓகே டேன் இருக்குது பவுல் தான், இதே பவுல். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம தலை இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்கேரி ஸ்டேஞ்சர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட அந்த காங்கிரீட் ஆட்டையை போட்டு வரணும். நான் அவன் சீக்கிரம் வரமாட்டான். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போயே ஒரு கண்டிப்பாக ஒரு 2-3 நிமிஷம் நிற்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அவனே போவான், அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க இந்த மிஷினில். ஓகே, கிளையை பார்த்தீங்கன்னா எங்கே கிச்சன் ரூம் வந்து கீழே வராலாம். கைஸ் அவங்க டோர் ஓப்பன் பண்ணி இருந்தானே அப்படியே மாட்டி வந்து குடிச்சோம்னா இல்லை அவன் என்னமோ சமைச்சிட்டு இருக்கான். ஓ ஸ்கேரி ஸ்டேஞ்சருக்கு சமைப்பாக தெரியுது. அவன் அதனால தான் போவான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போய் நம்ம பக்கம் நின்னாலும் அவன் போக மாட்டான். நம்மளை பிடிக்கிறான்னு பார்த்தா பிடிக்கவும் இல்லை. அவன் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தான். கைஸ் இது போனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அவன் கடைசிக்கு எதுவும் போக மாட்டான். எனக்கு ஸ்கேரி ஸ்டேஞ்சர் கூப்பிட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அவன் கூப்பிட்டா தான் போவான்னு அதுவும் தெரியல. வரா கிளவி, கிளவி உள்ளே போயிட்டான். சரி நான் கட் பண்ணுறேன், இவன் போகிறத மட்டும் காட்டுறேன். நார பையன் கிட்டத்தட்ட இங்கேருந்து போகிறக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணிட்டான். டே போக மாட்டேங்க, 3 நிமிஷம் ஆயிடுச்சுடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காங்கிரீட் ஆட்டையை போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல சுவிட்சை முதல்ல அப்படி ஆஃப் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சைடு ஆஃபில் வந்து இருக்கிற காங்கிரீட்டெல்லாம் ஆட்டையை போட்டு போய் கிளவிக்கு இன்னைக்கு ஆப்பு இருக்குது கைஸ். ஓகே கிளவிக்கு வந்துட்டா ஐயோ எஸ்கேப் ஆயிடுவோம் ஐயால. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூம் தான் மிக்ஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த ரூமு மேலே ரூமா? மேலே ஆமாம் கைஸ், மேலே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் தான் போய் அந்த கிளவியோட மேக்கப் செட் இருக்கும். அதில் போய் தான் மிக்சிங் பண்ண போகிறோம். இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 டைம் 4 டைம்ஸ் ப்ளே பண்ணுறேன். ஏன்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கேரி ஸ்டேஞ்சருக்கே பார்த்தீங்களா அவன் வந்து கிச்சன் ரூமில் தான் இருப்பான். நம்ம உள்ளே போனால் அப்படியே மிஷின் ஃபெயில்ட் ஆயிடும். அது எனக்கு தெரியல, நான் பாட்டு போயிட்டே இருந்தேன். அவன் தான் கிச்சன் போய் தின்னுட்டு இருக்கிறான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த கிளவியோட மேக்கப் செட்டு. கிளவி கலந்து சிமெண்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ஓகே கட் ஸ்கேனில் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. அதுக்குள்ளேயே போட்டானுங்க, சூப்பர். கிளையெல்லாம் எடுத்து பூசிட்டு இருக்கோம். என்ன கிளவி ஒன்றுமே ஆகலை. ஓ தூங்கிட்டாளா? ஓகே. என்னடா கிளவி டெட் பாடி ஆகிட்டு இருக்கா? இன்னது கையெல்லாம் அசைக்க முடியாத போகிறது. ஓகே காங்கிரீட்டெல்லாம் மேலே நல்லா போட்டா அவ்வளோ தெரியுது. என்ன நடக்குதுன்னா பார்ப்போமே, என்ன நடக்குது, என்ன அவன் நடந்து போகிறான், இன்னும் வேறு எதுவுமே நடக்காதா? நான் பண்ணனது எதிர்பார்த்து அவரால் வாயே திறக்க முடியல கைஸ். ஸ்டேஞ்சர் வந்துட்டான், வந்துட்டு கொய்யா என்ன நீ ஒன்று நீ சாவடிக்கிறோடா ட்ரில்லர் போட்டுருக்கான் கோமாளி போட்டு சாவடிச்சுட்டான் கைஸ். சரி ஓகே, நான் எதிர்பார்க்கவே இல்லை ட்ரில்லர் தான் போடுவான்னு. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா அடுத்த 2ஆம் மிஷினை ப்ளே பண்ண போகிறோம். அதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் லுக்ஸ் லைக்ஸ் மிஸ்டேக் ஒன் ஆர் பை பவுன்சிங் பேக் ஃப்ரம் தட் டிசாஸ்டர். எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, படிக்க மட்டும் தான் தெரியும், ஒன்றும் லெசன் பண்ண தெரியாது. சரி வாங்க கட் ஸ்கேன்லேயே பார்த்தோம் என்ன நடக்குதுன்னு. ஆஹா கிளவி நம்ம கண்டுபிடிச்சிட்டா கைஸ். நம்ம பண்ணுங்க தெரிஞ்சபடி நம்மளை அடிக்கிறதுல ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. இவன் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் நம்ம கிட்டலாம் வேலைக்கு ஆகாது. அவெல்லாம் போட்டு படுத்துட்டா ஆடி பாவி. ஓ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம் ரூமுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கான். எதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜிம் ரூம் போய் எதை கோளாறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு
அதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாமா. சரி, இவன் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது அவ்வளோ விஷயமா ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு நம்ம ஒரே டேப் தான் தேவைப்படும், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிழவிக்கு வந்து ஆஃப் வைக்க போகிறோம் நம்ம. ஏன்னா இந்த கிழவிக்கு சப்போர்ட் ஆகுறது நம்ம தலை கேரி ஸ்டாண்டர் அவனுக்கு சேர்த்து ஆஃப் வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன பொருள் முதல்ல தேவைப்படுமோ ஒரு டேப் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே போகணும். முதல்ல சாவி எடுத்து ஓப்பன் முதல்ல அதை க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். இதை பார்த்தா கூட கிளவி மிஷின் ஃபெயில்டுருவா. ஓப்பன் ஆயிடுச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளவி மேலே தாங்க வச்சிருக்கா, அவருக்கு ஏன் போகணும் பார்த்துட்டோன்னா ஓடியாந்துருவா. இப்போ நம்ம வந்து அந்த லெஃப்ட் சைடு கடைசி ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மேலே டேப் இருக்கும், அந்த டேப் எடுத்துக்கலாம். நான் இங்கே தான் இங்கே இருக்குமே, இங்கே தான் கைஸ். ஓகே, டேப் எடுத்துக்கலாம். இந்த டேப் வச்சு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கலெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் என்ன பொருள் தேவைப்படுதுன்னா ஒரு சூப்பர் டூப்பர் க்ளூ. அந்த க்ளூ தான். ஓகே, இந்த நீங்கள் உள்ளே போயிடுவோம். ஆனால் ஒய்யால என்னை யாருன்னு நினச்சேன். ஒய்யால பாஸ் கேமர்ஸ் எப்படி ஜம்ப் பண்ண தெரியுமா பார்த்தியா இல்லையா? கேட்டையா போனது தெரியும். எங்கே கிளவி எங்கே வெளியே போயிட்டு இருக்கா. சூப்பர், அவள் வெளியே போயிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா க்ளூ மேலே தான் இருக்குது. நான் அப்போ எடுப்போம் க்ளூவை. இந்த ரூம் தான் போகணும். அதுன்னா அந்த சைடு கடைசி இருக்குதுங்களா, இந்த ஸ்டே என்னமோ ரூம் சொல்லுவாங்களே, ஸ்டோர் ரூமா, கல்ச்சூம். ஓகே, இங்கே தான் அந்த க்ளூ இருக்குது. ஓகே, எடுத்துக்குவோம். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளவியோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க போகிறோம். அந்த கிளவியோட ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து டிவி ரூம்லேருந்து ஒரு இதாக வச்சுருப்பான். அந்த பர்ஃப்யூமாக அது நம்ம கைஸ் அதில் தான் வச்சுருப்பான். அதுலேருந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க போகிறோம். இதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். ஓகே, சூப்பர். இப்போ வந்து டேப் போட்டு விட்ருவோம். டேப் போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப் போட்டு அதெல்லாம் எடுத்தாச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டை. இப்போ என்னென்ன போகிறோம்னா நம்ம இதை கொண்டு போய் அந்த கிளையோட ஜிம் ரூம் பார்த்தீங்களா அதில் போய் வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ அந்த கிளை அப்போ தான் ஓப்பன் ஆயிரு கன்ஃபார்ம் ஓப்பன் ஆயிடணும். அப்பா ஓப்பன் ஆயிடுச்சுடா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த 2 பாட்டில் க்ளூ போட போகிறோம். ஏன்னா அந்த கிளவியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதெல்லாம் படுத்துங்கன்னு ரெஸ்ட் எடுக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா அதை போட்டுருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துன்னு மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளை வந்துட்டு இருக்கா. அதுக்கு நம்ம சீக்கிரம் இந்த இடத்துல காலி பண்ணணும். எந்த வழியாக போயிடலாம், இந்த வழியாக போயிடும். கட் ஸ்கேன் நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஆரம்பிச்சிட்டு ஓகே என்னன்னா எல்லா கம்பெனியும் படிச்சுட்டாங்க. என்ன ஒன்றா வெண்டர் மாட்டிட்டாங்க. சூப்பர். தலையை மாட்டிக்கிட்டான், நம்ம கிளவியை மாட்டிக்கிட்டான். ரெண்டர் படுத்துட்டு பார்த்தா என்னமோ. ஆனால் இது அவ்வளோ பெரிய பண்ணா தெரியலையே. ஜம்பிங்க. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடைசியில் பார்ப்போம். என்னடா 2 பபுள் ஆடுறாங்க. வையா போடு சான்ஸினோ. மை காட் போர். 2 பேரும் மாறி அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். கிளை செத்து போயிட்டான். ஓகே கைஸ், இது ஒரு பண்ணு தான். ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிஷினில். இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் சாப்டர் 5. இதில் என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா கெட்டாஸ்ட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மிஸ்டி வாண்ட்ஸ் டு வாக் த லெட்ஸ் கிவ் ஹேர் ஏ ஜென்டில் புஷ் இன் த டைரக்ஷன். ஓகே கைஸ், இதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளையை வந்து கட் ஸ்கேன் இது ஓரளவுக்கு புரிஞ்சுது. என்னன்னு கேட்டிங்கன்னா கட் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா அந்த கிளையை வந்து நடக்கிறது வந்து மாடர்ன் நடப்பான்னு நினைக்கிறேன். மாடர்ன் ஷோ மாதிரி அந்த காம்படிஷன் ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியல நடக்குது பாருங்க. மாடர்ன் ஷோ மாதிரி நடக்கிறா. ஓகே, இனிமே ஜெம்மத்திலே நடக்க முடியாத மாதிரி நம்ம பண்ண போகிறோம். கேட்டேன் ரொம்ப மூமெண்ட் போடாத, கால் வலிக்கு போகுது. சரி கேஸ், கட் ஸ்கேனில் பார்த்தாச்சா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா ஒரு ஃப்ளவர் இதாட்ட தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறாட தேவைப்படும், ஒயர் சின்ன ஒயர் மாதிரி. அதுக்கப்புறம் தேவைப்படும்னா ஒரு ஸ்ப்ரே, இந்த ஆயில் ஸ்ப்ரே மாதிரி அது தேவைப்படும். பார்த்தீங்கன்னா அந்த கிளவிட்டுக்கு அந்த பார்த்தீங்கன்னா அந்த பூ மாதிரி இது இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த டேபிளில் தான் இங்கே ஒழிச்சிருக்கோம். அந்த கிளவி இங்கே தான் இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எங்கே இது பண்ண போகிறோம்னா அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் ஆட்டம் இருக்கும். இங்கே காணும் அந்த ரோப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே இருக்கும். ஆமாம், சாரி ஸ்ப்ரே இதான். இங்கே தான் இந்த ரோப் இருக்கும், ரோப் ஆட்டம் இருக்கும். அதான் இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல்ல வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இது பண்ண போகிறோம். ட்ரிப்பிங் ஒயர். ஓகே, சாரி கேஸ், ரோப்புன்னு இருக்கேன். ட்ரிப்பிங் ஒயர் நம்ம இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம். செட் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் இது வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது நம்மளால். அப்படியே தூக்கி போட்டால் தான் வந்து அது இதாகும். பட் அப்படியே நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அது வந்து வைக்கணும்னு. இங்கே காட்டவே மாட்டேங்குது. ஐயால் ஐயோ கைஸ், ஆஹா ஏதோ மிஷின் ஃபால்ட் ஆகிடுச்சோ தெரியுது. என்ன ப்ராப்ளம் தெரியல. காட்டுது, இங்கே தான் கைஸ், இங்கே காட்டுச்சு. எங்கே ரெட் கலர் பாயிண்ட் காட்டுச்சு கடைசினா இங்கே தான். ஓகே கைஸ். ஓகே, ரப்பர் தூவி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆயில் வந்து ஊற்றிட்டுலாம். அந்த கிளை வந்து கருகரு மூஞ்சியில் கருகரு போடணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான். ஓகே, இப்போ கட் ஸ்கேன் நடந்து பார்க்கலாம். ஓகே, கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளவி ரேம்ப் பார்க் பண்ண போகலாமா? வாடி வா, வாழ்க்கைங்க உனக்கு ட்ரிப்பிங் ஒயர் போடுங்க ஐயால. அவ்வளோதான்.
ஸ்டோரி முடிஞ்சது. இனிமேல் உன்னால் ஜென்மத்துக்கு நடக்க முடியாது. போட ஓகே கைஸ். ஓகே, இது ஓரளவுக்கு பண்ணு தான். கிளவி கீழே வந்துட்டா அவளை வேற ஒன்றும். ஆனால் ஃபர்ஸ்ட் மிஷின் பண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரில் போட்டு எடுப்போம் பாரு நம்ம தலை. அதுதான் வேற லெவல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் 4th மிஷின் தான் ப்ளே பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் கான்க்ளூஷன் அந்த மிஷின் தான் ப்ளே பண்ண போகிறோம். யூஸ் மிஸ்டி லவ் போர்ஷன் டு ரிட்டர்னர் வித் ஹேர் ஒன் ஷோ லவ். என்னன்னு புரியலையே. சரியா போடல கைஸ், சும்மா போட்டுருக்காங்க. சரி பார்ப்போம் வாங்க. கட்ஸ்கன்லேயே பார்த்தா புரிஞ்சிடும். கிளவி என்னமோ மேக் பண்ணிட்டு இருக்கிறான், என்னன்னே தெரியல. ஐயோ வெடிச்சிருச்சு ஐயா கைஸ். ஆமாம் கைஸ், இதுதான் கைஸ். இந்த கிளவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறேன். என்னன்னா இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் மயங்கி வந்து இவளை வந்து மேரேஜ் பண்ணுவோமா ஐயால. என் தலையை மயக்க பார்க்குறியா விடுவேன் நான். இது வந்து நம்ம அனிமல் போர்ஷன்லாம் கலந்துட்டு நம்ம அனிமலை வந்து இவனை லவ் பண்ண வச்சிடணும். அதுதான் நம்மளோட டாஸ்க். வாங்க பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, ஒரு எலுமிச்சக்காய் ஜூஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன ஒரு பவுல் தேவைப்படும். பவுல்னா கைஸ் ஒரு இதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது தேவைப்படும். ஏன்னா இந்த ஃபியூல் மாதிரி ஒரு ஆயில் எடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் இதுதான் கைஸ், இதுதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் வேற என்ன பொருள் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ் நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நமக்கு கண்டிப்பாக இந்த ஆயில் என்னன்னு தெரியல. இன்னும் லவ் போஸ் என்னன்னு தெரியல கைஸ். இது வேணும் எனக்கு தேவைப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஒன்று தேவைப்படும். அந்த பேக் புக் பார்த்தீங்கன்னா அந்த கிளை வந்து அவன் ரூம்குள்ளே தான் வச்சுருப்பான். நான் இங்கே தான் வச்சுருப்பான். நான் எம்சி பார்த்தீங்களா தான். ஓகே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எலுமிச்சக்காய் வேணும் கைஸ். எலுமிச்சக்காய் ஆனால் பார்த்தீங்கன்னா லெமன். இப்போ வந்து அந்த கிளாஸ் ஒன்று வேணும் எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் வேணும். நான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா லெமன். இந்த லெமன் வந்து நம்ம ஜூஸ் போடணும். ஜூஸ் போட்டுடலாம். போட்டுருவோம் கைஸ். ஓகே இதுதான் மிக்ஸியாக. ஓகே அரைச்சிடுவோம். ஏன்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிளாஸ் வச்சு ஜூஸை பூரா கலெக்ட் பண்ணிடுவோம். லெமன் ஜூஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மிக்சர் பண்ணணும். அந்த கிளையை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ரூம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோன்னா வந்து கீழே. ஆமாம் கைஸ் கீழே தான் நினைக்கிறேன். நான் தெரியாமல் மேலே வந்துட்டேன். கீழே தான் போனேன். ஆனால் அந்த கிளையை வந்து நம்ம ரூம் தான் வந்துட்டு இருக்கான். அங்கே வந்து மாட்டின்னு சொல்லி நான் இங்கே வந்துட்டேன். இப்போ உள்ளே போகணும். நம்ம இந்த வழியாக போயிடலாம், படிக்கிற வழியா. ஓகே கிளைக்கு இன்னும் போகாமல் இருக்கா. சனியை முடிச்ச கிளை உள்ளே போடி. ஓகே திரும்பிட்டா கைஸ். சரி ஓகே வேலைக்காகாது. நம்ம வெளியே போய் சுற்றியாக வந்துடுவோம். நான் இந்த வழியாக போயிடலாம் கைஸ். ஓகே இந்த வழியாக வந்து இங்கேருந்து கீழே போய் சாப்பிட்டு ஜம்ப் பண்ணி நைஸை தாண்டி வந்துடலாம். நான் இந்த ரூம் தான் கைஸ். ஓகே இப்போ வந்து இதில் வந்து முதல்ல வந்து இந்த புக்கை வந்து விரிச்சு வைக்கணும். விரிச்சு வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே அனிமே லவ் போர்ஷன். பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த ஆயில் வச்சு ஆயிலே தினமோ இதை வந்து ஊற்ற போகலாம். மிக்ஸ் பண்ணி ஓகே மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை லெமன் ஊற்றிடுவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ ஊற்றியாச்சா. இப்போ கட்சிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் கிளவி யோசிக்கிறா, கண்டுபிடிச்சிடுவாளோ சனியை முடிச்சோலே. ஓகே ஓகே கைஸ் குடிச்சிட்டா. ரைட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓ ஸ்கேரி ஸ்டாண்ட் லவ் போர்ஷன் அடிக்கிறா. ஓகே தலை ஏமாந்துடா தலை. அவள் நம்பிடாத, உன்னை ஏமாத்திடுவா. ஓகே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான் வந்து ஸ்கேரி ஸ்டாண்ட் தலை. நம்ம தலையும் பார்த்தீங்கன்னா என்னமோ பார்க்கலாம் ஒரு மாதிரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஓ டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் வேற போட ஆரம்பிச்சிட்டான். ஓய் வந்துட்டான்டா என் சின்ன குட்டி கையால. அப்பா மாறுறான். ஓகே ஓகே அவ்வளோதான். ஓகே நீ ஸ்கேரி டீச்சருக்கும் நீ இதுக்கு மேரேஜ் தான். ஓகே இது பயங்கரமான ஃபன், எதிர்பார்க்கல. இது மாதிரி ஃபன்னான வீடியோ நம்ம மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபன் பண்ணுவோம். ஓகே இதெல்லாம் வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா பை பாய், லவ் யூ கைஸ், see you. சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க.